என் உடன் பிறந்த தம்பி டாக்டர் கேடி மறைவிற்கு பிறகு என் உடன்பிறவா தம்பி புகழேந்தி மறைந்திருப்பது கட்சிக்கு மட்டுமல்ல என் குடும்பத்திலே ஒருவரை 1955 பிறந்து இன்று 69 வயது நிறைந்திருக்கிற இந்த குறைவான வயதிலேயே அவர் மறைந்திருப்பது எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மிக பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. எப்பொழுதும் அண்ணா அண்ணா என்று அழைத்து நான் அழைக்கிற பொழுதெல்லாம் ஓடி ஒருவராக கிளைக்கழக செயலாளராக, மாவட்ட பிரதிநிதியாக, பொதுக்குழு உறுப்பினராக, தலைமை செயற்குழு உறுப்பினராக, ஒன்றிய செயலாளராக, அதற்கும் மேலாக மாவட்ட பொருளாளராக, பிறகு மாவட்ட அவைத்தலைவராக, மாவட்ட செயலாளராக கழகத்தில் படிப்படியாக தன்னுடைய பணியை மேற்கொண்டார். அரசியல் ரீதியாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக, அதே போல ஒன்றியத்தினுடைய கோலியனூர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக, பிறகு விக்கிரவாண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வர் தலைவர் அவருடைய கழக தலைவராகவும் செயல்பட்டவர். அவருக்கு இருந்த வியாதி நீண்ட நாட்களாக அவரே யாரிடமும் சொல்லாமல் அவர் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மறைவு என் குடும்பத்திற்கும் கழகத்திற்கும் என் தமிழகத்திலே இருக்கிற அரசியலுக்கும் தமிழக முதல்வருக்கும் அனைவருக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக இழப்பு. அவர் இடைத்தேர்தலில் நின்று தோல்வியுற்றார், தேர்தலில் நின்று வெற்றியும். ஆகவே எந்த தோல்வியையும் கண்டு தோணாத மறைந்திருக்கிறார் என்பதை பார்க்க கேட்கிற உண்மையிலேயே எங்களால் அந்த துயரத்தை மாற்றிக்கொண்டார். அவர் எல்லா கழகத் தோழர்களையும் தன்னுடைய குடும்பம் போலவே நடத்தியவர். எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருவரை இழந்திருப்பது உண்மையிலேயே இந்த மாவட்டத்திற்கு பெரிய இழப்பு, தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய இழப்பு, கழகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரை இழந்து மனைவியார், என்னுடைய பிள்ளைகள் பக்கத்தில் அவர்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். நாளை மாலை 4 மணிக்கு அவருடைய சொந்த கிராமமான அர்ஜுன்டி அவருடைய உடல் மனம் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அவர் இழந்து வாழும் குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன்.